நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் ஏன் ஹாஸ்பிட்டல்ஸை நிறையா விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கழுத்து வலி, இடுப்பு வலி, டிஸ்க் பிரச்சனைகள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க, இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளினிக்கில் பர்சனலாக நான் பார்த்தது 11 வயசில் ஒரு பொண்ணுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுட்காலம் 130லேருந்து 140 வயதுக்கு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. இங்கே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் சொசைட்டிக்கும் இது சாத்தியம். கண்டிப்பாக சாத்தியம். பின்னோக்கி நம்ம அவங்கள ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வயசான காலத்தில் சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கணுமா எழுந்திரிச்சோமா அப்படின்னு நான் போகாமல், அந்த காலகட்டத்துலேயும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப ஃபிசிக்கலாக நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வயசே ஆகாது. ப்ரோட்டீன் அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது? டே டு டே லைஃப்க்கு நீங்கள் இவ்வளோ ப்ரோட்டீன் எம்ஃபசைஸோ இல்லை நீங்கள் ஒரு 1 to 1.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் per கிலோகிராம் பாடி வெயிட் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஒவ்வொரு தடவையும் நம்ம மருத்துவம் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர் கேர் சென்டரில் ஐஸ்வர்யா அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி இந்த நேர்காணலில் நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் முறையும் அது எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பேசிட்டோம். ஆனால் இருந்தாலும் சில காமனான டவுட்ஸ்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பொதுவாக இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. முதல்லலாம் ஃபீவரு இல்லை உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனையோ இவங்க தான் ஹாஸ்பிட்டலை அடிக்கடி தேடி போவாங்க. இல்லை வயதானவர்கள் உடல் சோர்வு, பிபி, சுகர் இதுக்காக அடிக்கடி. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலை தேடி? இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் ஏன் ஹாஸ்பிட்டல்ஸை நிறையா விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த டிஸ்க் பிரச்சனைகள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால சஃபர் ஆகிட்டுருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. தூக்கமின்மை பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கெயின், டயபெட்டிஸ் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், ஃபேட்டி லிவர், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இப்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தான் காரணமாக சொல்லலாம். ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 வயசுலேருந்து 129 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, எந்த நோய் நொடியும் இல்லாமல். அப்படி அது படிப்படியாக குறைஞ்சு ஒரு 80-85 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 70-60 இந்த ரேஞ்சில் இப்போ இருந்துகிட்ருக்கு. பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், லைஃப் டியூரேஷனுங்கிறது தனி. பட் அந்த வாழ்கிற நாள்கள்லையுமே அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேலே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கே அப்போ தான் வந்திருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே சுகர் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்படுறோம். டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க, இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேள்விப்படுறோம். நிறைய டாக்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்னால ஒரு 30-35 வயசுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளினிக்கில் பர்சனலாக நான் பார்த்தது
11 வயசுல ஒரு பொண்ணுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்தது. ஓகே. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்கு. டைப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வரும். அவங்களுக்கு பிறவியிலேயே வந்து பை ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து செக்ரீஷன் இல்லாமல் இருக்கும். பட் டைப் 2 அப்படிங்கிறது வந்து நம்ம நாளடைவில் வயசு ஆக ஆக நம்மளுக்கு வர்ற ஒரு விஷயம். இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சுலின் செக்ரீஷன் நார்மலாக இருந்தாலும் அது வந்து பாடியில் யூஸ் ஆகாத ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ். 11 வயசுல அந்த பொண்ணுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ 11 வயசு பொண்ணுக்கு, ஸோ சின்ன பொண்ணு இத்தனைக்கும் அது ரொம்ப சின்ன பொண்ணு. நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட 0. விளையாட போடுறதோ எதுவுமே இல்லை. நைட்டு தூங்குறது, மொபைல்ஸ் ஃபோன்ஸ் நிறையா யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னாலலாம் வந்து உங்களுக்கு அந்த வாழ்வியல் நோய் அப்படிங்கிறது சீக்கிரமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். ஆக்டர் சரத்குமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஜப்பான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயுட்காலம் வந்து 130லேருந்து 140 வயதுக்கு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. அவ்வளோ ஆயுட்காலம் வந்து அவங்களுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80 இந்த ஆயுட்காலம் தான் இருக்குது. ஏன் நம்மளால் வந்து அந்த 150 வயதை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து இருந்துச்சுன்னா 150 வயது வரைக்கும் வாழ்கிறது வந்து சாத்தியமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையாகவே நம்ம கலாச்சாரத்துக்கும் இங்கே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் சொசைட்டிக்கும் இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். அவங்கள வந்து நம்ம ஜப்பானில் இருக்கிற அந்த 100 வயசு தாண்டினவங்களை வந்து நம்ம சென்டினேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு நம்ம வந்து பின்னோக்கி நம்ம அவங்கள ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையோடு சேர்ந்து அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இயற்கையோடு சேர்ந்து இருக்கும். லைக் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றது, சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க, 2 மீல்ஸ் a day ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மென்டலி இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசில் நம்மளை ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அண்டர்கோ பண்ணுற ஒரு மென்டல் ஆகனி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நான் வேண்டாதவனா போயிட்டேன், நான் வந்து அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தேன், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வரும். லோன்லினஸ் இருக்கும். நீங்கள் ஜப்பானில் அவங்க அந்த சென்டினேரியன்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தே ஹேட் அ பர்பஸ் இன் லைஃப். ஓகேவா? யாருமே வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஒரு பர்பஸை நோக்கி தான் அவங்களுடைய லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். மணி சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. இட் இஸ் தேர் லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ப்ளஸ் தே ஃபாலோ தேர் இக்கிகை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுமே இப்போ ஸ்லோலி, இது நம்மளுக்கு புதுசுன்னு கிடையாது, பட் சம்வேர் அலாங் த வே நம்ம வந்து இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சருக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா வெஸ்டர்னில் இருக்கிறவங்க கூட வந்து இப்போ இதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரைட் நவ். கண்டிப்பாக. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இளமை காலத்தில் ஆடி ஓடி பாடி சம்பாதிக்கணும், முதுமை காலத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேட்டர்னாகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜப்பானில் அந்த ஒரு மைண்ட் செட்டு இல்லை, அவங்க வயதான காலத்துலேயும் அவங்க என்ன பர்பஸ்க்காக இருக்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட உடலும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நான் வயசான காலத்தில் சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கணுமா எந்திரிச்சோமா அப்படின்னு நான் போகாமல் அந்த காலகட்டத்துலேயும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப ஃபிசிக்கலாக நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன்? நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வயசே ஆகாது. நம்மளுக்கு என்ன தான் ஒவ்வொரு பர்த்டே கடந்து போனாலும் ஒரு 70-80 வயசு ஆனாலும் உங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப யங்காக ஹெல்த்தியாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணோன்னா. என்னென்னா நம்மளுடைய டயட், இதுதான் வந்து ரொம்ப 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 கீ ஃபேக்டரான ஒரு விஷயம். நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 3 வேளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆர்கன்ஸு, நம்மளுடைய ஸ்கின்லேருந்து எல்லாமே வந்து ஐடியலாக வந்து ஹெல்த்தியாக இருக்கும், யங்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
எப்போல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குதோ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். எப்போல்லாம் வந்து யாராவது கடுப்பேற்றுறாங்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு மூடு வந்து லைட்டுன்னு ஆகணும், நான் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு கூட அதை வச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. மிட் நைட்டில் போய் சாப்பிட்றது, ஐயோ நான் முழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது. நைட் ஷிஃப்ட்ஸில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சோஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் டயட் அட்வைஸ் பண்ணாலுமே இல்லை எனக்கு பசிக்குமே அப்போ நான் என்ன சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ என்னென்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அடுத்து என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரில் தான் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம சாப்பிட்ற உணவு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்து நிறைய இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பீட்சா, பர்கரு, பேக்கேஜ்டு ஃபுட்ஸு, நம்ம வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து இப்போ நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 2வதாக நிறைய டைம்ஸ் சாப்பிட்றோம். டாக்டர்ஸுமே நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஓகே உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, நீங்கள் வந்து குட்டி குட்டி மீல்ஸாக சாப்பிடுங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, குட்டி குட்டி மீல்ஸாக நீங்கள் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடும்போதும், அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹெவி மீலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடும்போதும் நம்மளுடைய டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை முன்னோர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி வீட்டில் அப்படி தான். எங்கள் பாட்டி வீட்டில் எப்படின்னா, மிட் மார்னிங் ஒரு பிரன்ச்சு சாப்பிடுவாங்க, ஒரு ஏர்லி ஈவினிங் போல் ஒரு டின்னர் சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று, லன்ச் ஒன்று, டின்னர் ஒன்று, அந்த மாதிரி எதுவுமே வந்து அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம டிஎன்ஏல இந்த டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் சேஞ்சஸ் நடக்க த மோர் யூ ஈட் the faster you age. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உணவை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து விடுபடலாம். எப்போவுமே இளமையாக ஒரு ஒரு ஹெல்த்தியாக வந்து நம்ம இருக்கலாம். கண்டிப்பாக. இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு தாண்டினா கூட அவங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு ரொம்ப ஓல்டாக தெரிவாங்க. அப்போ இவங்களோட மைண்ட் செட் காசு இருந்தால் இந்த விஷயங்கள் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. உண்மையாகவே காசு இருந்தால் மட்டும்தான் இந்த லைஃப் ஸ்டைல் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை காசு இல்லைனாலும் இந்த ஹெல்த்தியான மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை காசு இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்காம, ஹவு மச் யூ கேர் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு கட்டத்துக்கு மேலே காசு வந்துருச்சுன்னா, அதை நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னா, நிறைய காசு இருக்கும்போது என்னென்னா, வீட்டில் சுற்றி இருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் வந்து வேறு யாரோ நீங்கள் ஆள் வச்சு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ யூ வில் ஹாவ் மோர் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக. ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடுவீங்க, ப்ராப்பரான டைமுக்கு தூங்குவீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்றைக்கி என்கிட்டயே வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் வந்து, இல்லை நீங்கள் இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், டைம் இல்லை மேம், என்னென்னவோ பண்ணுறேன்னா டைம் இல்லை மேம், நான் இன்னொரு நாள் பண்ணுறேன்னா அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு 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 4 விஷயம் முக்கியமாக வந்து நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜில் இருந்தாலுமே நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஒன்று, நம்ம ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு தூக்கம். இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு வந்து, பாதி பேருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, பாதி பேருக்கு தூக்கம் வந்தாலும் இன்ஸ்டாகிராம் இஸ் டேக்கிங் ஓவர் தேர் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க நைட் ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து நம்ம தூங்கும்போது ஆப்வியஸ்லி வந்து யூ வில் அகெயின் ஸ்டார்ட் ஏஜிங் ஃபாஸ்ட்டு. நிறைய பிரச்சனைகள், இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் டயபெட்டிஸில், அந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு கல்ப்ரிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்லீப்பு. நம்மளுக்கு இந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் வர்றதுலேருந்து வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 3வது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு டைம் இல்லை, என்னால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இது ரொம்ப வலிக்குது, ரொம்ப கன்சிஸ்டன்சியாக என்னால் பண்ண முடியும். நிறைய பேர் ஜிம் என்ரோல் பண்ணிடுவாங்க, பட் ஆனால் அந்த இயர் த்ரூ அவுட் வந்து அவங்க போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். 4th வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக. நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிடுறோம். குட்டி குட்டி பசங்க, அன்றைக்கி கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க,
ஹோம்ஒர்க்லாம் பண்ண சொல்கிறாங்க, என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஸோ ஆகும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளுடைய கோப்பிங் மெக்கானிசம் என்ன. ஸோ இந்த 4 விஷயத்தை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு எந்த நோயும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. அவங்க வந்து இல்லை எனக்கு வந்துருச்சு, இல்லை நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கும் வரதான் போகுது, நான் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இல்லை வந்துருச்சு, நான் தான் மாத்திரை சாப்பிட்றேனே, இதுக்கு மேலே நான் ஏன் இதை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் பண்ணுறது மூலியமாக தான் வந்து அவங்களுடைய ஹெல்த் அவங்களால ப்ராப்பராக பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக. இந்த சுகர் கட் டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா டாக்டருமே சஜஷன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சுகரை எடுத்துக்காதீங்க, உங்களோட ஆயுட்காலம் கூடுறதை நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறுசுவைகளில் இனிப்பும் ஒரு சுவை தான். அப்போ நான் சுகரை எடுத்துக்கட்டுமா, கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க ஓகே. ஆனால் அது எப்படி எடுத்துக்காமல் இருக்கிறது கண்ட்ரோல். இப்போ எனக்கு தெரிஞ்ச நியூ இயர் ரெசல்யூஷனுக்கே நிறைய பேர் வந்து சுகர் கட் டயட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது எத்தனை நாள் தாங்கும் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கே கட் பண்ணிடுவாங்க, இல்லை அடுத்த நாள் கட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அதை கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதற்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ சுகர் கட் டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மென்ஷன் பண்ணுற அந்த சுகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆடட் சுகர்ஸ். ஓகே. ஸோ அது ரிஃபைண்டாக இருக்கலாம், அன்ரிஃபைண்டாக இருக்கலாம், ஈவன் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர்ஸ் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுகர் வந்து நம்ம பிரெயினுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு டோபமைன் சர்ஜ்லேயே நம்மளை வச்சிரும். ஓகே. ஸோ ஈஸியாக அந்த சமயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சமயம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ரொம்ப சீக்கிரமே அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு எப்போ அதை சாப்பிட்லாம், திஸ் இஸ் த ரீசன் ஃபார் யோர் கிரேவிங்ஸ். ஓகே. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு சுகர் கட் டயட் அப்படிங்கிறத விட நம்ம பாடிக்கு வந்து நீங்கள் கேட்டது கரெக்டு தான், நம்ம பாடியில் நம்மளுக்கு அறுசுவையும் தேவைப்படும் அப்படின்றது. பட் அந்த இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நிறைய ஃபுட்ஸில் இருக்குது. ஓகே. ஓகேவா. நம்ம பழங்கள் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய காய்கறிகள்லையுமே சில காய்கறிகளில் வந்து நம்மளுக்கு இனிப்பு சுவை இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ச் அந்த இருக்குது. ஸோ இது மூலியமாகவே நம்ம பாடிக்கு தேவையான அந்த இனிப்பு சத்தும் சரி அந்த எனர்ஜியும் சரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம தேவையில்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஆடட் சுகர் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வருது. ஓகே. சரி, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யங் ஏஜ்லேயே அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் குண்டாக இருக்கிற பையனாக வந்து கிளாஸில் கலாய்க்கிறாங்க, என்னை வீட்டில் கலாய்க்கிறாங்க, நிறைய சாப்பிட்றேங்கிறதுனால தான் நான் குண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸோட ஜீன்னால நான் குண்டாக இருக்கேன் இப்படிங்கிற இதனாலேயே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்ம் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த யங் ஏஜ்லேயே ஒபிசிட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரி, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது? யங் ஏஜ் ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் அலாங் வித் அதர் கண்டிஷன்ஸ், இப்போ டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி, பிசிஓடி மெயினாக. இப்போ நீங்கள் பிசிஓடி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒபீஸாக இருக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட போர்ஷன் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லிக்கிறேன் காற்று தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வெயிட் போடுது அப்படின்னு. அப்போது பாடியில் உள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி நிறைய வந்து வெயிட் லாஸ் கிளினிக்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த இன்ச் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ். எவ்வளோ சீக்கிரம் என்னால் குறைக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு குறைஞ்சிரும், அந்த வெயிட் குறையும். பட் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து இல்லை அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு, அதே வெயிட் வந்து ஆட் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ரூட் காஸை வந்து ட்ரீட் பண்ணலை. ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து செல்லுலார் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்மளுக்கு எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த இடம் வந்து வீங்கி போயிடும் இல்லையா. ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் ஒரு ஃபைட் நடக்குது, நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம். இது நம்மளுடைய செல்களுக்குள்ளே நடக்கும். ஓகே. நான் அகெயின் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் நம்ம பாடி இட் கோஸ் த்ரூ மல்டிபிள் மெட்டபாலிசம்ஸ். ஓகே. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எனர்ஜியாக நம்மளுடைய செல்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நிறைய கழிவுகள் வந்து வெளியில் வரும். ஓகே. இது வந்து என்ன ஆகும்னா நம்ம பாடியில் தேக்கம் அடைஞ்சிட்டே இருக்கும்.
ஸோ த மோர் அது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவோம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், செல்லுலர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பாடியில் வந்து நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பாடி கோப் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மெக்கானிசமாக தான் நம்மளுக்கு வந்து வெயிட் போடுது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. இமேஜின் நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புலி துரத்துது அப்படின்னா நம்ம வந்து உடனே ஓடுறதுக்கு பார்ப்போம். ஆமாம். ஸோ பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், அதனால நம்ம வந்து இப்போ ஓடணும். அந்த ஓடும்போது நம்மளுக்கு பசி, தாகம், தூக்கம் இது எதுவுமே இருக்காது. பட் பாடி திருப்பி நார்மல்சிக்கு வந்தோடனே உங்கள் பாடி அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் ஃபேட்டாக அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் வரும்போது நீங்கள் ஓடுறதுக்கு அந்த ஃபேட் வந்து பர்ன் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இன்றைக்கி மாடர்ன் டேயில் நம்ம எனி டைம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் இருக்கும். கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்து என்ன, இப்போ என்ன நடக்க போகுது, மேனேஜர் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது பிரெயினுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது ஆக்சுவல் த்ரெட்டா இல்லை நம்ம வந்து இமேஜின் பண்ணுறோமா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பிரெயினுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிரெயின் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஃபேட்டை வந்து அங்கங்கே டெபாசிட் பண்ணும். யூஸ்வலி இட் இஸ் அரவுண்ட் யுவர் வேஸ்ட். தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார்ம் ஆஃப் ஒபிசிட்டி. ஓகே. வயிறை சுற்றி உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து இம்மீடியட்டாக அட்ரெஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அது மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ரீசன் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா டாக்டர்ஸும் இல்லை எல்லா இன்ஃப்ளூயன்சரும் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட அன்றாட தேவைகளில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. பட் அதை எப்படி நான் கன்சியூம் பண்ணுறது? ப்ரோட்டீன் பவுடர் இல்லை ஃபுட்டில் நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்காதீங்க, கிட்னி போயிடும், அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுட்டுலேயும் அதிகமாக இன்டேக் வந்து இதில் உங்களுக்கு இவ்வளோ தான் ப்ரோட்டீன் இருக்கும், ஆனால் இது வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், அப்போ நான் இவ்வளோட எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது? இப்போ தான் நம்ம ரீசெண்டாக இந்த ப்ரோட்டீன் நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்கே பார்த்தாலுமே நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்களா, ஈவன் இப்போ பிக் பாஸில் கூட ஐயோ முட்டை எடுத்துட்டிங்களா, என்ன ப்ரோட்டீன் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஏன் ப்ரோட்டீன்னா நம்ம இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்? சரி, இதுக்கு முன்னாடியும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். என்னன்னா இப்போ ஏன் நம்மளுக்கு இவ்வளோ எம்ஃபசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are focusing more on என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாடி பில்டிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ப்ரோட்டீன் வந்து ஆஸ் சச் இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் யுவர் பாடி. நம்ம பாடியோட க்ரோத்துக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அவங்க அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வர வரைக்குமே அவங்களுக்கு அந்த க்ரோத் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஓகே. ப்ராப்பரான ஹெல்த்து, ஜாயிண்ட் ஹெல்த்தாக இருக்கட்டும், மசில் ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்ம அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. இப்போ ஏன் இவ்வளோ ப்ரோட்டீன் எம்ஃபசிஸ் நம்ம சொல்கிறோன்னா, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயிலேருந்து அந்த ரிப்பேர் ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு ஏதாவது ஒரு நோய் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ரிப்பேர் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு நீங்கள் இவ்வளோ ப்ரோட்டீன் எம்ஃபசைஸோ இல்லை வந்து நீங்கள் ஒரு 1 to 1.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் கிலோகிராம் பாடி வெயிட் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது. ஐடியலி இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 0.6 to 0.8 இருந்துச்சுனாவே இட் இஸ் மோர் தென் எனஃப். ப்ரொவைடட் நீங்கள் இப்போ ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மசில் பில்டிங் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அடிஷ்னல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே. இப்போ ப்ராபப்ளி இப்போ முட்டி வலின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா வந்து தேஞ்சு போன முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கும்போது சப்ளிமெண்ட்டாக இப்போ நீங்கள் யூஸே பண்ணாத ஒரு மசிலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி தேல் பி மைக்ரோ டேர்ஸ். ஓகே. ஓகே. அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஜிம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில்லாம் வலிக்கும். கண்டிப்பாக வலிக்கும் இல்லையா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி மைக்ரோ டேர்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மைக்ரோ டேர்ஸை வந்து நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரோட்டீனை வந்து கொடுக்கும். அதுக்கு தான் அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்.
சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் மில்லட்ஸ் எடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு கறி இருக்கும், ஓகே. வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக எடுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர நான் வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுப்பேன், நான் கார்ப்ஸை வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். Okay. இட் கேன் பி, நீங்கள் கொஞ்ச நாள் எடுக்கலாம், பட் நீங்கள் அதை வந்து ஒரு லாங் டேர்மாக லைஃப் லாங் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் என்ன சொல்கிறது, தி ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் டயட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுலேயும் குறிப்பாக இப்போது அந்த அதிகமாக கேள்விப்படுற வார்த்தைகளில் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, யாரையாவது கேட்டு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், ப்ரோட்டீன் சாப்பிட்டியா அப்படிங்கிறது தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.